ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெண்பொங்கல் காம்போ தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் 1:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. கீ, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் முந்திரி பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி பருப்பு. நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3 கப் தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் நெய் விட்டு 4 விசில் போட்டு எடுத்துக்கிறேன். விசில் வந்ததும் ஒரு பேனில் 3 ஸ்பூன் கீ விட்டு கீ ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் மிளகு போட்டு அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிளகு வெடிக்கும், கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. மிளகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சீரகம் சேர்க்க போகிறோம். சீரகமும் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதை அட்டி வச்சுருக்க இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி, மிளகு, சீரகம், இஞ்சி எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகுது. எல்லாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம். வெண்பொங்கலுக்கு கருவேப்பிலையும் பெருங்காயம் தான் டேஸ்ட்டே கொடுக்கும். அதனால் அது ரெண்டுமே கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம விசில் போட்டு வச்சுருக்க வெண்பொங்கலில் நம்ம தாளிச்சதை ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு அதில் ஆட் பண்ணதும் கிளறிட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ வெண்பொங்கலுக்கு காம்போவா சாம்பார் பார்க்கலாமா? 2 கப் துவரம் பருப்பு, அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பருப்பு சேர்த்துக்கலாம். அதில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 3 வெங்காயத்துக்கு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் ஆட் பண்ணதும் தக்காளி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போது எவ்வளோ தண்ணி வேணுமோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சாம்பார் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் எதுக்குன்னா விசில் போட்டதுக்கப்புறம் சாம்பார் மேலே பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம். அப்புறம் கட்டி பெருங்காயம் போட்டு 4 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. விசில் போட்டு இறக்குனதும் இப்போ நம்ம பருப்பு கடைஞ்சிக்கலாம். பருப்பு கடைஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சோண்டு புளி, சாம்பார் பொடி, 3 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிவிட்டு உப்பு எவ்வளோ தேவையோ தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் மிளகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணி அதை நல்லா பொரிஞ்சதும் தட்டி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ஆட் பண்ணி கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி அது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் திக்காக வச்சுக்கிறேன். இப்போ சாம்பார் நல்லா கொதி வருது. சாம்பார் எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ டேஸ்ட் ஆகும். சாம்பார் நல்லா கொதித்ததும் நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்மெல் எல்லாம் போகணும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி ஒரு 2 மினிட்ஸ் கொதித்ததும் சாம்பார் இறக்கிடலாம். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் இறக்கிடலாம். சாம்பார் பொங்கல் பண்ணியாச்சு. வடை இல்லாமல் எப்படி பண்ணலாமா? நான் 1 கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பருப்பு அரைச்சி எடுத்துட்டோம். நான் மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தேன்.
பெருங்காயம், சோம்பு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா நான் 1 தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் 2, 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டு தட்டி வச்சுருக்கேன், பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு கடாய் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம். வடை வெந்ததும் அதுவே ப்ரௌன் கலரில் மேலே எழுந்து வரும். அப்போ திருப்பி போட்டால் போதும். வடை நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த கடலைப்பருப்பு நம்ம எதுக்கு ஆட் பண்ணோம்னா, அது நம்ம வடை சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். அதனால தான் நம்ம அதை ஆட் பண்ணது. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது வெண்பொங்கல் காம்போ ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.